ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்பைக்கர் ஜாயின் தான் பார்க்க போறாங்க. இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடு உள்ள ஸ்பைக்கர் டேப்பர் பின் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்குங்க. கீழே ஒரு ஹோல் இருக்கு 15 mm, மேலே 6 mm ஹோல் இருக்கு. இவ்வளவு நம்ம ட்ரா பண்ண போறோம். ஈஸியான டயக்ராம் தான். இந்த டேப்பர் பின்னுக்குள்ள ஃபார்முலாஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா 5 mm டேப்பர் பின்னுங்க. நம்ம என்ன செய்வோம்னா சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூல ஃபைல பாதி 2.5 mm ஆக்சிஸ்க்கு மேல 2.5 mm அதை ரெண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்க. 5 mm 2.5 mm எடுத்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யறேன்னா டி வந்து 2.5 எடுத்து நான் கால்குலேட் பண்றேன். அப்ப டி ஈக்குவல் 2.5, லென்த் வந்து 28 mm, டி மைனஸ் டி டிவைட் பை எல் ஈக்குவல் 1/50 ஃபார்முலா. டயமீட்டர் வேல்யூ 2.5 mm சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா டி மைனஸ் 2.5 டிவைட் பை 28 ஈக்குவல் 1/50. டி மைனஸ் 2.5 ஈக்குவல் 28/50ங்க. அதாவது 28 வந்து நமக்கு ரைட் சைடு போயிடுச்சுன்னா மேலே போயிருங்க. இப்போ டி மைனஸ் 2.5 ஈக்குவல் 28/50. இப்போ டி மைனஸ் 2.5 ஈக்குவல் டு 28/50 ஈக்குவல் 0.56ங்க. இப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 2.5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா பிளஸ் 2.5 மாறும். இப்போ டி ஈக்குவல் 2.5 பிளஸ் 0.56 நமக்கு 3.06 mm கிடைச்சிருக்குங்க. 1 and 2.5 mm, அது ரெண்டு 3.06 mm. சிமிலர் இன்னொரு டேப்பர் கோல் இருக்கு 2 mm டேப்பர். அந்த 2 mm டேப்பருக்கு 1.56 நம்ம ட்ரா பண்ணுவோங்க. இப்போ நம்ம ஸ்கெட்சுக்குள்ள போயிட்டோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் 28 mm டயமீட்டருக்கு ட்ரா பண்ணி 31.5 mm ஷூட் பண்ண போறேன். ஸ்கெட்சு டாப் வியூ எடுத்துக்கிறேன். டாப் வியூல நான் சர்க்கிள் ட்ரா பண்றேன். சர்க்கிளோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ mm கொடுத்துருக்காங்கன்னா 28 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரேடியஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து எனக்கு ரேடியஸ் இருக்கனால ரேடியஸை டயமீட்டராக மாற்றிக்கிறேன். எவ்வளோ கொடுக்கணும் 28 mm கொடுக்கணும். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துக்கிறேன். இதை பேட் பண்ண போகிறேன். இதோட பேட் ஹைட் எவ்வளோனா நமக்கு 31.5 mm. பேட் 31.5 mm. ஓகேங்களா, 31.5 mm கொடுத்துக்கிறேன். நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிலிண்டர் போட டாப்ல பார்த்தா 2x45 டிகிரிக்கு ஒரு சேம்பர் இருக்குங்க. அதாவது சேம்பர்ல இருந்து எவ்வளோனா 2 mm 45 டிகிரிக்கு இந்த சேம்பர் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம சென்டர்ல உள்ள டேப்பர் தான் ட்ரா பண்ண போறோம். அதுக்கு ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ஐகான் கொடுக்குறேன். ஸ்கெட்ச் ஐகான் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா சென்டர்ல வந்து ஒரு லைன் இருக்குங்களா, எவ்வளோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரா பண்ணோம் 28 mm லைன் ட்ரா பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சு கொடுத்து ஃப்ரண்ட் வியூ போயிடுச்சுங்க. ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறேன். ஹரிசண்டலாக ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறேன். அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே இருந்து 5 mmங்க. கன்ஸ்டன்ட் ஐக்கான் எடுத்துக்கிறேன். இதில் இருந்து நமக்கு எவ்வளோ mm 5 mm. ஓகே, இப்போ நான் சரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு நமக்கு டாப்பில் எவ்வளோ mm இருக்குன்னா 2 டேப்பருங்க. அப்போ வந்து 1 mm தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன செய்கிறேன் 1 mm ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் இதோட லென்த் எவ்வளோனா 1 mm. இதுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள லென்த் எவ்வளவு 14 mm. ஓகேங்களா, இந்த லைனுக்கும் சென்டர் பாயிண்டோட லென்த்துக்கு எவ்வளவு 14 mm. சாரி 4 வந்துருக்கு பாருங்க, 14 mm. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயே நமக்கு வந்து எவ்வளவு 1.56 mm. கால்குலேஷன் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லென்த் எவ்வளவு 1.56. இப்போ என்ன செய்கிறேன், இதையும் டைமென்ஷன் கொடுக்குறேன். எவ்வளோனா 14 mm டைமென்ஷன் கொடுக்குறேன். ஜூம் பண்ணி 2 டேப்பர் லைன் என்ன செய்கிறேன் ஜாயின் பண்ண போகிறேன். கீழே வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்கிறேன் கீழே வரைகிறேன். அங்கே கீழே தானே வரைஞ்சிருக்கிறேன், இங்கே கீழே தானே வரையணும். அப்போ டைமென்ஷன் எவ்வளவு 1.56. 1.56. ஓகே, இப்போ இதுக்கும் சென்டர் பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு 14 mm. 1.56. இப்போ 1 mm லைனையும் 1.56 mm லைனையும் நினைச்சிடறாங்க ஜாயின் பண்ணுறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஷூம் பண்ணி அதுவும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டேப்பர் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன செய்வோம்னா சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் என்ன க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன். இப்போ க்ரூ கட் கொடுக்குறேன். க்ரூ கட் எங்கே இருக்குது, இந்த இருக்குங்களா, க்ரூ கட் வந்து பாக்கெட் கொடுத்துருக்கோம். க்ரூ கொடுக்குறேன். க்ரூ கட் கொடுக்கும்போது நமக்கு அந்த டேப்பர் கோல் வந்து நமக்கு கீழே கிடச்சிருச்சுங்க. அதே மாதிரி பாட்டமில் நம்ம ஒரு 5 mm டேப்பர் கோல் ட்ரா பண்ணணும். ஸ்கெட்ச் ஐக்கான் எடுத்துக்கிறேன். அதே ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் பாட்டமில் ட்ரா பண்ண அதே மாதிரி ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஆக்சிஸோட லென்த் எவ்வளோனா 8 mm கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருந்தது
8 mm கொடுத்துருக்காங்க. இப்போ 2.5 mm தான். நான் 1 2 2.5 mm, another 2 3.06 mm. அப்போ நான் செய்கிறேன், இந்த ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதோடலேருந்து 1.5 mm, சரி 2.5 mm, இதோடலேருந்து 3.06 mm. இதோடலேருந்து எவ்வளவு? 3.06. இதோடலேருந்து எவ்வளவு? 2.5. ட்ரா பண்ணியாச்சுங்க. ரெண்டுக்கும் நான் டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷன் எவ்வளவு? 14 mm. சென்டர் ஆக்சிஸ் எவ்வளவு? 14 mm. அதே மாதிரி அந்த சைடுக்கும் இது 14 mm தான் நமக்கு வரும். இன்னும் டயமீட்டர் 28 mm தானே கொடுத்துருக்காங்க, அதில் பாதி தானே வரும். ஓகேங்களா? எவ்வளவு? 14 mm கொடுத்து லைன் ட்ரா பண்ணிட்டு இப்போ 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இங்கே ஆங்குலர் லைன் ஆகும், அங்கே வந்து நமக்கு எப்படி வரும்? பியூர் கர்ச்சண்ட் லைன் ஆகும், நமக்கு ட்ரா ஆகும். நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதே நம்ம க்ரூவ் பண்ணணும். க்ரூவ் வந்து இருக்கு, இதாக இருக்குங்க. க்ரூவ் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 டேப்பர் பின் கிடச்சிருச்சுங்க. டேப்பர் பின் ஃபார்முலா வந்து நமக்கு அப்படியே காமிச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இங்கே நமக்கு ஒரு ஹோல் இருக்குங்க, அதுமாதிரி பாட்டம்லேயே ஒரு ஹோல் இருக்குங்க. பாட்டம்ல என்ன செய்கிறேன், நான் ஹோலை கிளிக் பண்ணுறேன். இங்கே நமக்கு லொக்கேட் பண்ணணும். இது எவ்வளோ கிளிக், இந்த கண்ட்ரோல் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளையும் அந்த ஸ்டாரையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் கான்சன்ட்ரேசிட்டி கொடுத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்துடும். இப்போ எக்ஸிட் ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். நம்ம ஹோலோட டயமீட்டர் எவ்வளவுனா 15 mm, டெப்த் வந்து 18 mm. டயமீட்டர் 15 mm, டெப்த் 18 mm. இங்கே பிளாக் ஹோல் வந்து பி ஹோலாக மாற்றிருங்க. நமக்கு கீழே பி பாட்டம் தானே இருக்குது. ஓகேங்க, நமக்கு கீழே பி பாட்டம் கிடச்சிச்சிங்களா? அதான் நம்ம டயக்ராமில் இருக்கு பாருங்க. மேலே பி பாட்டம் இருக்கா, டிஸ்டன்ஸ் கொடுக்கல, 18 mm டெப்த் கொடுத்து நீங்கள் பி பாட்டம் கொடுக்குங்க. அதே மாதிரி டாப்ல ஒரு ஹோல் இருக்கு பாருங்க, இங்கே நம்ம ஹோல் பண்ண விட்டுருக்கு. இங்கே என்ன செய்கிறேன், அதே மாதிரி ஹோல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். பொசிஷனுக்கு போய் ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஹோலுக்கும் இதுக்கும் உள்ள ஸ்டாருக்கும் உள்ள கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் உள்ள ரிலேஷன் என்ன கான்சன்ட்ரேசிட்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஹோலோட டயமீட்டர் பார்க்குறேன். ஹோலோட டயமீட்டரோட 6 mm. இன்னொரு டைமென்ஷன் கொடுக்காம விட்டுருக்குறோம். என்ன டைமென்ஷன்னா, இது சென்டர் கிடையாதுங்க, சென்டர் கிடையாது, நம்ம டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் கான்சன்ட்ரேசிட்டி கிழிச்சிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். அதாவது சென்டர் ஆக்சிஸ் 5 mm தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சென்டர் ஆக்சிஸ் வந்து 5 mm தள்ளி இருக்கும். ஸ்டார் மெத்தட் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டேன். சென்டர் ஆக்சிஸ்ல வந்து ஸ்டாரோட டிஸ்டன்ஸ் வந்து 5 mm தள்ளி. அதே மாதிரி ஸ்டாரும் இது ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல கரெக்டாக கோயின்சிடன்ஸ் ஆகிருக்கணும். ஆகிடுச்சுங்க. இப்போ எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுக்குறேன். இப்போ டைமென்ஷன் எவ்வளோனா நமக்கு 6 mm கொடுத்துருக்காங்க. டெப்த்து பார்த்தீங்கன்னா 12 mm, பி பாட்டம் தான். 6 mm டயமீட்டரு, டெப்த்து 12 mm, இங்கே பி பாட்டம் தான். ஓகே கொடுத்தா நமக்கு ரெடி. ஓகேங்களா? எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. எது மிஸ் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே ட்ரா பண்ணியாச்சுங்க. 8 mm டேப்பரும் 1.5 mm டேப்பர் 1:2 2 × 45 டிகிரி பண்ணியாச்சு. எல்லாமே பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.